இப்போ வரைக்கும் கரண்ட்டாக வந்து நம்மளுடைய வைப்பர் வில் ராண்டி ஆர்டன் வந்து குந்தரை சேலஞ்ச் பண்ணியிருக்காரு வேர்ல்டு டைட்டிலுக்காக. அண்ட் ஆல்சோ ஒயட் சிக்ஸிக் அவங்களுடைய டெபியூட் மேட்சிங் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் ஜட்மெண்ட் டேயோட ஸ்டோரி லைன், அது மட்டும் இல்லாமல் மேஜர் டீசர்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் பார்ப்போம். குறிப்பாக வந்து ரீசெண்டாக நடந்த மண்டே நைட் ராவோடைய ரிசல்ட் வீடியோ தான் இது. ஸோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். ஸோ ராவோட கம்ப்ளீட் கவரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருப்போம். ஸோ கொஞ்சம் கூட டைம் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம வீடியோக்குள்ளே மூவ் ஆகலாம். அண்ட் ஆல்சோ வந்து இந்த அப்டேட்ஸ் எல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா, ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம இன்ஸ்டாவில் போகிற ஃபாஸ்டஸ்ட் அப்டேட் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட வரும். சரி, ரைட், ஓகே, நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே மூவ் ஆகலாம். ஸோ மொத்தமாகவே கிக் ஆஃப் பண்ணது ஸோ நம்மளுடைய வேர்ல்டு ஹெவி சாம்பியனான குந்தர் தான். ஸோ குந்தர் சின்ஸ் சம்மர் ஸ்லாமில் நம்மளுடைய டேமின் பீஸை பீட் பண்ணி நியூ சாம்பியன் ஆனார்ல. ஸோ அதோட ஃபஸ்ட்டு செக்மெண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா அவர் தான் ராவை கிக் ஆஃப் பண்ணார். ஸோ நம்மளுடைய குந்தரை வந்து வெல்கம் பண்ணுறாரு நம்மளுடைய லுட்விக் கெய்சர். அண்ட் ஆல்சோ கெய்சர் வெல்கம் பண்ணது மட்டும் இல்லாமல் குந்தர் வராரு. ஸோ குந்தர் வந்து என்ன சொல்லார்னா, நீங்கள் எல்லாருமே வந்து இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப்போட ரெயினை பார்த்துருப்பீங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஸோ நான் யாருன்றதை காட்டுறேன். ஸோ வேர்ல்டு ஹெவி சாம்பியன்ஷிப்பை எந்த லெவலுக்கு கொண்டு போகிறேன்றதை நீங்கள் கொஞ்சமாக வெயிட் பண்ணி பாருங்கள். ஸோ நீங்களே புரிஞ்சுக்கிறீங்க நான் எப்படி ஒரு வேர்ல்டு சாம்பியன்றதை சொல்கிறாரு. அண்ட் ஆல்சோ குந்தர் வந்து அந்த இடத்துல என்ன சொல்கிறாருன்னா, இந்த இடத்துல யார் வேணாலும் வந்து சேலஞ்ச் பண்ணுங்கள், எனிஒன் யார் வேணாலும் வந்து சேலஞ்ச் பண்ணுங்கள். ஸோ கிரேட்னஸ்க்காக வந்து பார்த்தீங்கன்னா கால் அவுட் பண்ணுறாரு நம்மளுடைய குந்தர். அண்ட் ஆல்சோ வந்து ராவோட ரெகசியை வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போக போகிறேன்றதையும் வந்து பார்த்தீங்கன்னா குந்தர் மென்ஷன் பண்ணுறாரு. பட் ஷாக்கிங்லி அந்த இடத்துல வந்து நம்மளுடைய வாய்ப்பர் ராண்டி ஆர்டன் வராரு. ஸோ ராண்டி ஆர்டன் வராரு. ஸோ ராண்டி ஆர்டன் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ வரைக்கும் ஸோ ரா தான் வந்து பார்த்தீங்கன்னா ரா தனியாக ஸ்மாக் டவுன் தனியாக டிராஃப்டில் வந்து பிரிஞ்சிருச்சுல. ஸோ அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷனே நம்ம ராண்டி ஆர்டன் சொல்கிறாரு. ஸோ உங்கள் எல்லாருக்கும் டவுட் இருக்கும் ஸோ நான் ஏன் வந்தேன்றத. ஸோ நான் வந்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்துக்காக தான் வந்தேன். ஸோ குந்தர் நீ சாம்பியனாக இருக்கானா அதுக்கான மெயின் ரீசன் நான் தான். என்னால் தான் நீ இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா சாம்பியனாக இருக்கானா அதுக்கான ரீசன் என்னென்னா கிங் ஆஃப் த ரிங் ஃபைனல்ஸ் உனக்கு கண்டிப்பாக ஞாபகம் இருந்திருக்கும். ஸோ ப்ராப்பராக நான் பின்னாகலை, நீ என்னை கிளியராகவே பீட் பண்ணலை, கிளியராக பீட் பண்ணேன்னு நினைக்கிறியான்றதை குந்தரை கேட்குறாரு. அண்ட் ஆல்சோ ராண்டி ஆர்டன் என்ன சொல்கிறாருன்னா, இதை பற்றி ட்ரிபிள் ஹெச்சும் சொல்லிட்டான். ஸோ கண்டிப்பாக ரீமேட்ச் இருக்கும்ன்றத, அதுக்கான டைம் இதுதான். ஸோ அதுக்கான ரீமேட்ச் தான் நான் இப்போ அதுக்காக தான் கேட்டு வந்திருக்கேன்றத ஃபைனலி நம்மளுடைய ராண்டி ஆர்டன் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல கால் அவுட் பண்ணுறாரு. ஸோ அந்த கால் அவுட் பண்ண சேலஞ்சை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய குந்தர் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அண்ட் ஆல்சோ அவங்க வந்து ஃபைனலாக ஒரு ஹேண்ட் ஷேக்கோட வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சிருக்காங்க. அண்ட் ஆல்சோ வந்து 14 டைம் சாம்பியனாக இருக்கிற நம்மளுடைய ராண்டி ஆர்டன் 15th டைட்டில் ரைன்ஸ்க்கோ பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்ட் பண்ணுறாருன்றதை நம்ம பார்க்குறோம். ப்ராபப்ளி கண்டிப்பாக இவரை கண்டிப்பாக ஜெயிக்கலாம் வைக்க மாட்டானுங்க. பட் இருந்தாலும் குந்தரோட ரெயினுக்கு வந்து ஃபஸ்ட்டு சேலஞ்சரே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹால் ஆஃப் ஃபேமருக்கு கீழே இருக்கிற நம்மளுடைய ராண்டி ஆர்டனை கொடுத்துருக்காங்க. ஏன்னா இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப் அவரோட ரெயினில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் வந்து ஒரு மிட் கார்ட் ரெஸ்லர்ஸை தான் பார்த்துக்கிட்டு இருந்தோம். இப்போ வரைக்கும் ஒரு லெஜெண்டரி ரெஸ்லர்ஸை இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா குந்தர் ஃபேஸ் பண்ண போகிறாரு. அவரோட கெரியருக்கு நல்லது தான். ஸோ வேர்ல்டு ஹெவி சாம்பியன்ஷிப் வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் லெவலில் கொண்டு போகிறதும் இது ஒரு நல்ல விஷயம் தான் நான் சொல்லுவேன். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணி விடுங்க. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா இதுக்கப்புறமா ஷேமஸ்க்கும் நம்மளுடைய லுட்விக் கெய்சருக்குமான சிங்கிள்ஸ் மேட்ச் நடக்குது. இந்த மேட்சை வந்து பார்த்திங்கன்னா ஃபைனலாக வந்து நம்மளுடைய ஷேமஸ் தான் வின் பண்ணுறாரு. அண்ட் ஆல்சோ இதுக்கப்புறமா நம்மளுடைய பீட்டன் வந்து பார்த்திங்கன்னா அட்டாக் பண்ணலாம் நம்மளுடைய ஷேமஸ் வராரு. பட் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஷேமஸ் வந்து பார்த்திங்கன்னா பேக்கப் பண்ணி அட்டாக் பண்ணி பீட்டனை அமுச்சு விட்றாரு. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய வந்து நம்ம லுட்விக் கெய்சர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்ஜுரியிலேருந்து ரிட்டர்னை பார்க்குறோம். ப்ராப்ளி கண்டிப்பாக இவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா பேஷ் இந்த பிரில்லில் கண்டிப்பாக ஒரு பேப்பர் உள்ள மேட்ச் கொடுப்பாங்கன்றது. ஸோ குந்தர் வர்சஸ் ராண்டி ஆர்டனுக்கான டைட்டில் மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. ரா நடந்த லேட் நைட்டே வந்து பார்த்திங்கன்னா இந்த மேட்ச் அஃபிஷியல் ஆகிட்டாங்க. இதுக்கப்புறமா வந்து நம்மளுடைய டேமியன் பிரிஸ்ட் தான் ரிங்குக்குள்ளே வராரு. ஸோ டேமியன் பிரிஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நான் டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல. ஸோ ஃபின் பேலர் நீ வா, நான் எதுக்கு ஒன்று கூப்பிட்றேன்றது தெரியும்ன்ற சொல்கிறாரு. பட் அந்த இடத்துல நம்மளுடைய ஃபின் பேலர் வந்திருக்க மாட்டார். ஃபின் பேலர் வந்து ஆடியோவிலேருந்தே பேசுகிறாரு. ஸோ அதில் வந்து நம்ம ஃபின் பேலர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோ, நான் வந்து ஜட்மெண்ட் டே உடைக்கல, நீ தான் ஜட்மெண்ட் டே உடைக்கிறதுக்கு காரணமாக இருந்திருக்க. ஜட்மெண்ட் டே பொறுத்த வரைக்கும் யாருமே லீடர் கிடையாது. நீ எப்போ வேர்ல்டு சாம்பியன் ஆகிட்டியோ அதுலேருந்து பார்த்தீங்கன்னா நீ தான் லீடரு, நீ தான் ஹெட்டுன்ற மாதிரி எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அடிமையாகிற மாதிரி பார்த்தீங்கன்னா நீ பண்ணியிருந்த. ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் லீட் ஆகிருக்கு. நானுமே ஒரு வேர்ல்டு சாம்பியன் ஆக வேண்டியதான். சின்ஸ் லாஸ்ட்டு சம்மர் ஸ்லாம்லேயே நான் சாம்பியன் ஆக வேண்டியது. அதை வந்து பார்த்தீங்கன்னா நீ தான் கெடுத்த. அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா WWE யூனிவர்ஸில் உள்ள எல்லாருமே பார்த்துருப்பாங்க. அண்ட் ஆல்சோ இந்த டைமுக்காக தான் நான் வெயிட் பண்ணேன். ஸோ உனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பெயின், நான் டைட்டிலை ஜெயிக்கும் போது பார்த்தீங்கன்னா நீ ஒரு ரீசனாக, தோக்குறதுக்கு நீ ஒரு ரீசனாக இருந்தால, அந்த பெயின்னா எப்படி இருக்கும்ன்றதை நான் உனக்கு காட்டணுன்றதுக்காக இவ்வளோ நாள் வெயிட் பண்ணேன். ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு அப்புறம் மறு வருஷத்துலேயே இதே சம்மர் ஸ்லாமில் உனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்த பண்ணன்றதை சொல்கிறாங்க. அண்ட் ஆல்சோ இந்த ஆடியோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஜட்மெண்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா நியூ ஜட்மெண்ட்டே ஃபார்ம் ஆகிட்டாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ நம்மளுடைய ஜேடி மெக்டரோடும் நம்மளுடைய காலிட்டோ வந்து நம்மளுடைய டாமினிக் மிஸ்டீரியோ, லியூ மார்கன், ஃபின் பேலர் கூட தான் இருக்க போகிறாங்கன்றதை கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இந்த இடத்துல நம்மளுடைய ரியா ரிப்ளையும் நம்மளுடைய டேமியன் பிரிஸ்டும் தனியாக தான் இருக்காங்க. அண்ட் ஆல்சோ வந்து ஃபின் பேலர் என்ன சொல்கிறாருன்னா, உனக்கு ஃபைட் வேணும்னு சொன்னல. ஸோ அண்ட் ஆல்சோ நான்லாம் ஃபைட் பண்ண கிடையாது, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சாதாரணமாக முடிக்கக்கூடாது. ஸோ ஜட்மெண்ட்டில் ஜேடி மெக்டோர் இருக்காங்க, வேணும்னா அவங்க கூட ஒரு மேட்சை கம்ப்ளீட் பண்ணுன்ற மாதிரி நம்மளுடைய
ஃபின் பேலர் அந்த இடத்துல சொல்கிறாரு. இதுக்கப்புறமா வந்து நம்மளுடைய பிரான்சன் ரீட் வந்து பார்த்தீங்கன்னா ஆடம் பியர்ஸை மீட் பண்ணுறாரு. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா ஷேமஸ் கூட எனக்கு ஃபேஸ் பண்ணணும், ஸோ அதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுங்கன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அப்ரோச் பண்ணுறாரு. பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம பியர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிக்ளைன் பண்ணியிருப்பாரு. இதுக்கப்புறமா லைரா வல்கிரியா வர்சஸ் ஷேனா பெஸ்லருக்கான சிங்கிள்ஸ் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகுது. இந்த மேட்ச் ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்குவாலிஃபிகேஷனில் முடிஞ்சு போயிருது. காரணம் என்னங்க, ஸோ நம்மளுடைய சோனியா டெவலும் ஜோய் ஸ்டாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்ஃபியர்ஸ் பண்ணி லைரா வல்கிரியாவை அட்டாக் பண்ணிடுவாங்க. அதனால் மேட்ச்சை டிஸ்குவாலிஃபிகேஷனில் முடிச்சிருவாங்க. அண்ட் ஆல்சோ அந்த இடத்துல வந்து லைராவுக்கு சப்போர்ட் பண்ணுற விதமாக நம்மளோட டேமேஜ் கண்ட்ரோல் வந்து பார்த்தீங்கன்னா சேவ் பண்ணியிருப்பாங்க. இதுக்கப்புறமா தாங்க ஒரு தரமான சம்பவம் நடக்க போகுது. ஸோ அதுக்கப்புறமா நம்ம சிஎம் பங்க் வந்து பார்த்தீங்கன்னா ரிங்கிக்கு வராரு. ஸோ சிஎம் பங்க் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாருன்னா, ஸோ சம்மர் ஸ்லாமில் நான் தோத்துட்டேன், அது உண்மை தான். பட் இருந்தாலும் வந்து நான் வந்து இதை கிவ் அப் பண்ண போகிறது கிடையாது. ஏன்னா என்னை வந்து டாக்டர்ஸ்லாம் சொன்னாங்க நான் ரெக்கவரியாக 9 மந்த்ஸ் ஆகுன்றது. பட் 5 மந்த்ஸ்லேயே நான் வந்து கம்பேக் கொடுத்தேன். சிஎம் பங்க் வந்து பார்த்தீங்கன்னா தோத்துட்டேன், அது உண்மை தான். பட் இருந்தாலும் மறுபடியும் பேஸ்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ண போகிறான் சிஎம் பங்க். இனிமேல் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பார்த்தீங்கன்னா மூவ் பண்ணி டாப் பொசிஷனுக்கு சிஎம் பங்க் வரப்போகிறான்றது வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு. அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து நம்மளுடைய சிஎம் பங்கை வந்து ட்ரூ மேக்கின்டையர் இன்ட்ரோ பண்ணல. அந்த இடத்துல நம்மளுடைய செத்ரால்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரோ பண்ணுறாரு. ஸோ செத்ரால்ஸ் என்ன சொல்கிறாருன்னா, இந்த இடத்துல நீ தோத்துட்ட, அதெல்லாம் எனக்கு தேவை கிடையாது. ஒரு 10 வருஷமாக உன்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா நான் ரிவெஞ்ச் எடுக்கணுன்றதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ அந்த மொமெண்ட் வந்துருச்சு. ஸோ அதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா காத்திருந்தேன். இப்போ என்ன ஃபைட் பண்ணணும்னு சொன்னால, சரி வாஸ் ஃபைட் பண்ணிடலாம்ன்ற கேட்கும்போது அந்த இடத்துல நம்மளுடைய ட்ரூ மேக்கின்டையர் இன்ட்ரோ பண்ணுறாரு. ஸோ ட்ரூ மேக்கின்டையர் என்ன சொல்கிறாரு, என்னப்பா நினச்சிக்கிறீங்க, சம்மர் ஸ்லாம் நான் ஜெயிச்சிட்டேன். சிஎம் பங்க் நீலாம் பெஸ்ட் இன் த வேர்ல்டு கிடையாது, நான் தான் பெஸ்ட் இன் த வேர்ல்டு. என் கையை பாரு, உன்னோட டாக், அது மட்டும் இல்லாமல் ஒய்ஃபோட அந்த பிரேஸ்லெட் கூட என்கிட்ட தான் இருக்குது. நான் தான் பெஸ்ட் இன் த வேர்ல்டுன்னு சொல்லும் போதே வந்து நம்மளுடைய சிஎம் பங்க் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ட்ரூ மேக்கின்டையரை பார்க்க ஆரம்பிச்சுவார். அண்ட் ஆல்சோ அந்த இடத்துல வந்து ட்ரூ மேக்கின்டையரை நம்மளோட சிஎம் பங்க் சேஸ் பண்ணி போக ஆரம்பிச்சிடுவார். பட் இருந்தாலும் ட்ரூ மேக்கின்டையர் எஸ்கேப் ஆயிடுவார். இதை வந்து பார்த்தீங்கன்னா டபிள்யூ ஒரு பேக் ஸ்டேஜ் வீடியோவாக கொடுத்துருந்தாங்க. பேக் ஸ்டேஜில் போய் நம்மளுடைய சிஎம் பங்க் வந்து ட்ரூ மேக்கின்டையர் எங்கேன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா தேடி இருக்காரு. அண்ட் ஆல்சோ இந்த இடத்துல வந்து செத்ரால்ஸ் இருக்காருல்ல, செத்ரால்ஸ் வந்து ஷாக்கிங் நம்மளுடைய பிரான்சன் ரீட் வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணுறாரு. ஸோ ப்ராபப்ளி இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டோரி லைனாக தான் இருக்குது. அண்ட் ஆல்சோ இது வந்து பார்த்தீங்கன்னா எங்கே ஆரம்பிச்சிச்சுன்னா, ஸோ இந்த வருஷத்தோடைய எலிமினேஷன் சேம்பரில் ஆரம்பிச்சிச்சுன்னு நினைக்கிறேன். ஏன்னா எலிமினேஷன் சேம்பரில் செத்ரால்ஸுக்கும் பிரான்சன் ரீடுக்கும் ஒரு டைட்டில் மேட்ச் வைக்க போகிறாங்கன்றதுலாம் நியூஸஸ்லாம் வந்துச்சு. பட் அதை லாஸ்ட் மினிட்ல கேன்சல் பண்ணாங்க. அதுக்கான ரீசன் என்னன்னு தெரிஞ்சிருக்கும். ஸோ செத்ரால்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜுரி இருக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்பாட் பண்ணியிருந்தாங்க. அதனால தான் வந்து செத்ரால்ஸை வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைம் லைனில் எந்த ஒரு மேட்சும் கம்ப்ளீட் பண்ண விடாமல் ரெஸ்ல்மேனியாவில் மேட்ச் கம்ப்ளீட் பண்ண வச்சு அதுக்கப்புறமா வந்து அவங்கள வந்து சஞ்சரி அண்டர் போக ஆரம்பிச்சிட்டாங்க. பட் கம்ப்ளீட்லி அந்த ஸ்டோரி லைனை இப்போ கண்டினியூ பண்ணுறாங்க. பட் இருந்தாலும் டைட்டில் ஆப்பர்ச்சுனிட்டி இல்லாமல் பிரான்சன் ரீடுக்கு ஒரு ரெஸ்லர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியை டபிள்யூடபிள்யூ பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்கன்னு தான் சொல்லணும். இதுக்கப்புறமா வந்து நியூ டேக்கும் நம்மளுடைய ஆத்தர் ஆஃப் பெயினுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மேட்ச் நடந்திருக்கு. கோஃபி கிங்ஸ்டன் ஜேவியர் வுட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் பண்ணியிருக்காங்க ஆத்தர் ஆஃப் பெயினை. இந்த இடத்துல வந்து நியூ டே வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணிட்டாங்க. அண்ட் ஆல்சோ இந்த மேட்ச்சில் நம்ம நோட் பண்ண வேண்டியது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஸோ நம்மளுடைய கெரியன் காஸோட இன்டர்ஃபெரன்ஸ் இருந்துச்சு. பட் இருந்தாலும் ஒரு மேஜர் டெபியூட்டை வந்து கிடச்சிருக்கு. ஸோ நம்மளுடைய ஓடி ஜோன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அவர் பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஓர்சி ஜோன்ஸ். ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டபிள்யூடபிள்யூ ராஸ்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் கொடுத்துருக்காரு. ரிட்டர்ன்றதை விட டெபியூ கொடுத்துருக்காரு. ஏன்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் ராஸ்டரில் இது அவருக்கு வந்து டெபியூட்டு. பட் டபிள்யூடபிள்யூக்கு அது ரிட்டர்ன் தான். ஏன்னா என்எக்ஸ்டியில் வந்து பார்த்தீங்கன்னா மேட்சஸ்லாம் கம்ப்ளீட் பண்ணியிருந்தாரு. ஸோ பெரிய லெவலில் நம்ம அந்த ரெஸ்ல்மேனியா டைம்லலாம் நியூஸஸ்லாம் நிறையா கேட்டுக்கிட்டு இருந்தோம். ஸோ டபிள்யூடபிள்யூ டிராஃப்டோட சேர்த்து ஒரு சில ரெஸ்லர்ஸை ரிலீஸ் பண்ணாங்க. அவங்க கூட நம்மளுடைய ஓர்சி ஜான்ஸையும் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த ஜான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் மறுபடியும் கம்பேக் கொடுத்துருக்காரு. அண்ட் ஆல்சோ வந்து ஃபியூட் பண்ணியிருக்காரு. ஸோ இப்போ வரைக்கும் என்ன நடக்குதுன்றதை நம்ம பொறுமையாக வெயிட் பண்ணி பார்க்கணும். இப்போ வரைக்கும் நம்மளோட ஆத்தர் ஆஃப் பெயின், அது மட்டும் இல்லாமல் கெரியன் கிராஸ் கூட பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் ஃபியூட் பண்ணுறாரு. இந்த இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணது அதுக்கப்புறமா கோஃபி கிங்ஸ்டன் ஜேவியர் வுட்ஸ் கூட பார்த்தீங்கன்னா செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இதுக்கப்புறமா என்னதாங்க, ஸோ இதுக்கப்புறமா வந்து நம்மளுடைய ஜட்மெண்ட் டேயோட நம்மளுடைய ஜேடி மெக்டானல் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு. ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா டேமின் பீஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜட்மெண்ட் டே பார்த்தீங்கன்னா போனதை பற்றி அவர் வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணுறாரு. அண்ட் ஆல்சோ வந்து அந்த இடத்துல ஸோ நம்மளுடைய ஜேடி மெக்டானல் வந்து ப்ரீஸ்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா கால் அப் பண்ணுறாரு. ஸோ நம்மளுடைய ஃபின்பேல சொல்லியிருந்தால மேட்ச் கம்ப்ளீட் பண்ணுங்கன்ற மாதிரி. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஜேடி மெக்டானல் கால் அப் பண்ணியிருப்பாரு. அண்ட் ஆல்சோ சேலஞ்சும் பண்ணியிருக்காரு டேமின் பீஸ்ட்டை. இந்த நைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு ஒரு மேட்ச் இருக்குது, என் கூட சண்டை போடுன்றதை. ஸோ அதுக்கப்புறமா வந்து டேர் டவுன் நம்மளோட ஆஸ்டின் தியரி வர்சஸ் நம்மளுடைய மிஸ் அண்ட் ஆர்ட்ருத்துக்கான டாக் டீம் மேட்ச்சு. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கிரேசன் வாலரும் நம்மளுடைய ஆஸ்டின் தியரியும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வின் எடுத்திருப்பாங்க. ஸோ மிஸ் அண்ட் ஆர்ட்ருத் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா தோற்று போயிருக்காங்க. இதுக்கப்புறமா வந்து என்னது நம்மளுடைய டேமின் பீஸ் தான். ஸோ டேமின் பீஸ் சேலஞ்ச் நம்ம ஜேடி மெக்டானல் சேலஞ்ச் பண்ணியிருப்பார்ல. ஸோ அதுக்கான சேலஞ்சை அக்செப்ட் பண்ணுற விதமாக பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டேமின் பீஸ்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு க்ரீன் சிக்னல் பார்த்தீங்கன்னா காட்டியிருக்காரு. இதுக்கப்புறமா வந்து நம்மளுடைய நியூ இன்டர் கான்டினென்டல் சாம்பியன் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ எடுக்கிறாங்க கேத்தி கெலி. ஸோ அவங்ககிட்ட வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஸோ அந்த ஐசி டைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணிட்டேன். அண்ட் ஆல்சோ இந்த டைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா போல்டாக வச்சுக்கிற போகிறேன். அண்ட் ஆல்சோ இதை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கான்குரராக டிஃபெண்ட் பண்ண போகிறேன்றதை நம்மளுடைய பிராண்ட் பிரேக்கர் மென்ஷன் பண்ணுறாரு. இதுக்கப்புறமா டேமின் பீஸ்க்கும் நம்மளுடைய
நம்மளுடைய ஜேடி மெக்டோனுக்கான சிங்கிள்ஸ் மேட்சும் நடக்குது. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டேமியன் பீஸ் வின் பண்ணிட்டாரு. அதுக்கான ரீசன் என்ன, இந்த மேட்ச் வந்து டிஸ்குவாலிஃபிகேஷனில் முடிஞ்சு ஃபின் பேலர் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டேமியன் பீஸ் அட்டாக் பண்ணிடுவார். ஸோ அதனால் வந்து டிஸ்குவாலிஃபிகேஷனில் முடிஞ்சிடுவார். இதுக்கப்புறமா வந்து என்டையர் ஜட்மெண்ட்டே வந்து நியூ ஜட்மெண்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணிடுவாங்க. இந்த இடத்துல நம்மளுடைய ரியா ரிப்ளே வந்து பார்த்தீங்கன்னா டேமியன் பீஸ்க்கு பேக்கப் கொடுத்துருப்பாங்க. அண்ட் ஆல்சோ லாஸ்ட்டாக வந்து நம்மளுடைய டேமியன் பீஸ் ரியா ரிப்ளே வந்து பார்த்தீங்கன்னா ரிங்கு மேலே நின்று மாஸ்க் காட்டியிருந்தாங்கன்றதை சொல்லணும். அண்ட் ஆல்சோ வந்து நம்மளுடைய சோனியா டெவில் ஷேனா வெர்சஸ் ஜோய் ஸ்டாருக்கு வந்து டேமேஜ் கண்ட்ரோலில் பேக் ஸ்டேஜில் அட்டாக் பண்ணுறாங்க. இதை ஒரு செக்மெண்ட்டாகவும் காட்டுறாங்க. அண்ட் லேட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஒரு மேட்சும் நடக்குது, ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச். ஸோ யூஎஸ்கேக்கு நம்மளுடைய சோனியா டெவிலுக்குமான சிங்கிள்ஸ் மேட்சும் நடக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ்கே ரொம்ப க்ளீனாகவே வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணிடுறாங்க. ஸோ அந்த பேக் ஸ்டேஜ் ப்ராவல்னால இவங்களுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் வராத மாதிரி காட்டுறாங்க. அண்ட் ஆல்சோ பேக் ஸ்டேஜில் நம்மளுடைய சமிசேன் வந்து பார்த்தீங்கன்னா ஜே ஊசோ கிட்ட சொல்கிறாரு, இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரான் பிரேக்கர் கூட வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீக் ஒரு ரீமேட்ச் இருக்குன்றதையும் சொல்கிறாரு. ஜே ஊசோ என்ன சொல்லுவார்னா, நீ வந்து வின் பண்ணிடுவ, ஸோ நீ வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இது பண்ணுறதுன்றதை சொல்லு. அண்ட் ஆல்சோ வந்து அந்த இடத்துல வந்து அவங்க வந்து அந்த ஜட்ஜ்மெண்ட் டாக் டீம் டைட்டில்ஸ் வச்சுருக்காங்களா, ஸோ அதை வந்து சேலஞ்ச் பண்ணுவோம்ன்றதை பேசிட்டு இருக்காங்க. ப்ராபப்ளி இவங்க வந்து பார்த்தீங்கன்னா டாக் டீம் டைட்டில்ஸ் வின் பண்ணுறதை பற்றியும் பார்த்தீங்கன்னா பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ என்ன நடக்குதுன்றதை நம்ம பொறுமையாக வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ ஓஜி பிளேலின் வேறு அது ஒரு பக்கம் ஸ்டோர் லைன் போகுது. ஸோ இது எந்த கடையில் போய் முடிக்க போகிறானுங்கன்றதை நம்ம பொறுமையாக வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இதுக்கப்புறமா வந்து OS66 வர்சஸ் நம்மளுடைய சாட் கேபிள் க்ரீட் பிரதர்ஸ்க்கான மேட்ச் நடக்குது. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா க்ரீட் பிரதர்ஸுக்கும் நம்மளுடைய சாட் கேபிளுக்குமான அந்த ஸ்டேபிளுக்கு வந்து அமெரிக்கன் மேடுன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆல்சோ மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது நம்மளுடைய எரிக் ரோவன், டெக்ஸ்டர் லூமிஸ், ஜோ கேசி வர்சஸ் நம்மளுடைய சாட் கேபிள். அது மட்டும் இல்லாமல் க்ரீட் பிரதர்ஸ்க்கான 6 மேன் டாக் டீம் மேட்ச் நடக்குது. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஒயிட் சிக்ஸோட டெபியூட் மேட்ச்சில். ஸோ அண்ட் ஆல்சோ இந்த மேட்ச்சில் வந்து ரிங் சைடில் நம்மளோட அங்கிள் ஹவுடியும் நம்மளுடைய நிக்கி கிராஸும் வந்து பார்த்தீங்கன்னா நின்று இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ ஃபைனலாக இந்த மேட்ச்சில் OS66 பார்த்தீங்கன்னா வின் பண்ணிடுறாங்க. இதோட ரா முடிஞ்சிருச்சு. அண்ட் ஆல்சோ ஆஃபேரில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய OS66 மெம்பர்ஸ், அதாவது நம்மளுடைய அங்கிள் ஹவுடியும் நம்மளுடைய எரிக் ரோவனும் வந்து நம்மளுடைய பிரேவைட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெரிபியூட் பே பண்ணுறாங்க. இதை வந்து பேக் ஸ்டேஜாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஆடியன்ஸ் நிறையா பேர் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோவாக எடுத்து சோஷியல் மீடியாவில் வரைக்கும் வைரல் ஆகிட்டு இருக்காங்க. அண்ட் ஆல்சோ அப்கமிங் அப்டேட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்துக்கிட்டே இருக்கும். நம்ம சேனல் நீங்கள் மறக்காமல் ஸ்டே பண்ணிருங்க கைஸ்.